இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்னா, இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு சேலட் தான் செய்ய போகிறோம். நம்ம கொண்டக்கடலை, தயிர், வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய சேர்த்து, வெங்காயம் இது எல்லாத்தையும் நிறைய சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு சேலட் செஞ்சு சாப்பிட்லாம். டெய்லி நம்ம வந்து இட்லி தோசையாக வந்து செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு காலை நேரத்தில் வந்து இந்த மாதிரி செஞ்சு ஒரு கப்பு நிறைய கொடுத்துட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்க நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த ஹெல்த்தியான ஒரு சேலட்டை வந்து எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே பார்ப்போம். இதை வந்து சாயந்தரம் ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். 5-10 நிமிஷத்துக்குள்ளேலாம் இந்த சேலட்டை வந்து ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இந்த சேலட்டை வந்து செஞ்சதை பார்ப்போம். கொண்டக்கடலை தயிர் வச்சு சேலட் பண்ண போகிறோம். நம்ம அந்த தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஒன்று ஒன்றா சேர்க்கும் போது சொல்லிடுறேன். கொண்டக்கடலை வந்து ஒரு கை 2 கை அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற வச்சு இது பண்ணிக்கோங்க. நைட்டு ஃபுல்லாகவே ஊற வச்சுட்டு நம்ம காலையில் உப்பு போட்டு வேக வச்சு நான் ஒரு பவுலில் சேர்த்துறேன். அதோட ஒரே ஒரு கேரட்டு, ஒரு பாதி வெள்ளரிக்காய், தக்காளி, வெங்காயம். தக்காளியில் உள்ள விதையை வந்து எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளியை விதையோடு சேர்த்தோம்னா அந்தளவு டேஸ்ட் இருக்காது. விதையை எடுத்துகிட்டு சேர்த்துக்கணும். வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கேரட்டில் வந்து தொலியை சீவிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் வந்து நிறையவே போடலாம். வெங்காயம், கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். எல்லாத்தையுமே இதை உள்ளே சேர்த்துட்றேன். இதோட நான் சக்கரவள்ளி கிழங்கை வந்து வேக வச்சுட்டு தொலியை எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துட்றேன். சக்கரவள்ளி சீசன் இல்லை கிடைக்காதப்ப நம்ம உருளைக்கிழங்கு வந்து ஒரே ஒரு உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு அதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் கிட்ட மிளகாப்பொடி, ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துருக்கேன். அதை வந்து இந்த சேலடோடு சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே கலந்து விட்டுருவோம். இந்த சேலட்டுக்கு வந்து இது மட்டும்தான் சேர்க்க முடியுமான்னா அப்படிலாம் கிடையாது. இதில் வந்து கார்ன் வேக வச்சு சேர்க்கலாம், மாங்காய் போடலாம். மாங்காய் சீசன் இருந்ததுன்னா மாங்காய் சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையை வந்து வேக வச்சு அந்த வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து 1 கப்பு தயிரை எடுத்து இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கடைஞ்சி வச்சுருக்கேன். இதையும் உள்ளே சேர்த்துட்றேன். சேலடை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இந்த சேலடை வந்து நல்லா கலந்து விட்டாச்சு. இதோட நீங்கள் சாட் மசாலா இருந்தது அப்படின்னாலும் அதில் ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட சாட் மசாலா சேர்த்தாலும் அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் இன்றைக்கி வந்து சாட் மசாலா சேர்க்கலை. சேலட் வந்து ரெடி ஆயிடுச்சு. கொண்டக்கடலையை வேக வச்சு சேலட் செஞ்சதை பார்த்துருப்பீங்க. இந்த சேலட்டோட கொஞ்சம் தயிர் சேர்த்து நம்ம வந்து ஒரு வித்தியாசமாக செய்யும்போது இந்த பசங்களும் கொஞ்சம் தயிரோட டேஸ்ட் இருக்கும்போது நல்லா சாப்பிடுவாங்க. ஆனால் அதில் வந்து தயிரில் சொல்ல மறந்துட்டேன். தயிரில் வந்து நல்லா கொஞ்சம் புளிப்பு இல்லாத தயிராக சேர்த்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சேலட்டை வந்து நீங்களும் செஞ்சு கொடுத்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.